இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த வெளிநாட்டு சம்பந்தமா வேலை பார்க்கறவங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்களா, இப்ப வரைக்கும் நமக்கு எப்படி ஓடுது வாழ்க்கையனே தெரியல நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் பீரியட்ல ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிக நன்றி. என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த மே மாதத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு டிரான்சிட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மாத ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்னா மேஷத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க, ரிஷபத்துல சுக்கிரன் இருக்காரு, மிதுனத்துல குரு இருக்காங்க, சிம்மத்துல கேது இருக்காங்க, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து இருக்காங்க. இப்போ இந்த மாதம் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் மீன ராசியை விட்டுட்டு மேஷ ராசிக்கு வர போறாரு. அங்க சூரியன் புதன் கூட இணைந்து இருக்க போறாரு. அப்படியே இந்த மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போக போறாரு. 15ஆம் தேதி புதன் மேஷ ராசியை விட்டுட்டு ரிஷப ராசிக்கு போக போறாரு. அப்படியே 16ஆம் தேதி சூரியன் மேஷ ராசியை விட்டுட்டு ரிஷப ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதத்துல சூரியன் புதனோட சேர்க்கைன்றது உங்களுக்கு 4ஆம் வீட்டுல அமைஞ்சது. 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா நமக்கு எசெட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ அதுல புதன் இருக்காங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. அப்புறமா இந்த வெளிநாட்டு சம்பந்தமா வேலை பார்க்கறவங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல 4 சூரியன் புதனோட சேர்க்கை எப்படின்னா மென்டல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்ப வரைக்கும் நமக்கு எப்படி ஓடுது வாழ்க்கையனே தெரியல நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த டைம் பீரியட்ல ஒரு அறிவு கண்ணு திறந்துருச்சு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மென்டல்லி கிளாரிட்டி, எது எப்படி கொண்டு போகணும் சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் நீங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே இப்போ ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு ஸ்டே மாத்துக்கிறதுக்கான நல்ல டைம் பீரியட், கண்ட்ரி டு கண்ட்ரி. எப்படின்னா நீங்க ஒரு கண்ட்ரில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, யுஎஸ்ஓ யூகேலயோ இருந்திருப்பீங்க. சோ இப்போ பொசிஷன் நல்லா இல்லைன்னு ஜெர்மனிக்கோ கனடாக்கோ மாறணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல மாறுறதுக்கான நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு சில வெளிநாட்டு காரங்க மூலமாக இல்லாட்டி வேற ரிலிஜனுக்கு சார்ந்த பர்சன்ஸ் மூலமா நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிசினஸ் பண்ற அத்தனை பேருக்கு நல்லது. அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டி வாடகைக்கு கொடுத்து சம்பாதிப்பாங்க, ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ
என்ன இப்போ செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுக்கு வருவார் 11ஆம் தேதிக்கு அப்புறமா. 4ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது எசெட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இங்க சூரியன் புதன் செவ்வாயோட சேர்க்கைன்றது ஒரு 4 டேஸ்க்கு மட்டும் அமைய போகுது, கவனமா வச்சுக்கோங்க. இந்த 4 டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4 அதிபதி கூட 4ஆம் வீட்டு அதிபதி வந்து 4ஆம் வீட்டுல இருப்பாரு. அது கூட புதனோட சேர்க்கை என்றது ஒண்ணு வந்திருக்குது பாத்தீங்களா. சோ அது இருக்கும் போது வந்து முக்கியமா இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா பிசினஸ் பண்றவங்க யாரு, அதுவும் லேண்ட் ரிலேட்டடா பிசினஸ் பண்றவங்க, ப்ராப்பர்ட்டில கூட நமக்கு நிறைய இருக்கும், அது பில்டிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி கூட ப்ராப்பர்ட்டியா தான் வரும். அப்படியே இந்த லேண்ட் ரிலேட்டடா பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே லேண்ட் ரிலேட்டடா வந்து லேண்ட் சர்வே இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ரோடு கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க, இவங்க அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப நல்லதுதான். வெறும் ரியல் எஸ்டேட் மட்டும் கிடையாது, ரோடு கான்ட்ராக்டர்ஸ், நேஷனல் ஹைவே போடுறவங்க, பூமி யூஸ் பண்ணிட்டு அப்படியே விவசாயிகள், பூமி மூலமா சம்பாதிக்கிற, பூமி மூலமா தொழில் செய்யற அத்தனை பேருக்கு, நிலம் மூலமா தொழில் செய்யற அத்தனை பேருக்கு வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே இந்த புதன் வந்து சூரியன் வந்து 5ஆம் வீட்டுக்கு வந்துருவாங்க 15ஆம் தேதிக்கு அப்புறமா. 5ஆம் வீடு என்ன, எஜுகேஷன், மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறமா ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைப்பது, இல்லாட்டி எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் டெஸ்ட்ல வந்து நல்ல பங்கு ஏற்றுக்கொள்ளுது. அப்படியே சில பேர் 5ஆம் வீடு வந்து இன்டர்வியூஸு கூட 5ஆம் வீடு எடுப்போம். சோ இன்டர்வியூஸ்ல நல்லா பாஸ் ஆகி வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு. இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு என்னன்னா தொழில் வீட்டுக்கு வருவோம். தொழில் வீட்டு அதிபதி சுக்கிரன் எங்க இருக்காரு, 5ஆம் வீட்டுல, சொந்த வீட்டுல இருக்காங்க. முக்கியமா மகர ராசிக்கு சார்ந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, கலைஞர்களுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருங்க. ஏன்னா 5ஆம் வீடு என்டர்டெயின்மெண்ட், கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட வீடு, 10ஆம் வீடு தொழில் வீடு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறைக்கு அதிபதி யாரு, சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 5ஆம் வீட்டுல சொந்த வீட்டுல இருக்க போறாரு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த வாய்ப்பு, ரொம்ப நாளா கிடைக்காத வாய்ப்பு கூட இந்நேரத்துல கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா 5ஆம் வீட்டுல இருக்கிற சுக்கிரன் வந்து 14ஆம் தேதிக்கு அப்புறமா 6ஆம் வீட்டுக்கு வருவாரு. 6ஆம் வீடு பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அவர் உங்களுக்கு தொழில் வீட்டு அதிபதி இல்லையா, தொழில்ல வந்து நிறைய பேர் எதிரிகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, எதிரிகளோட தொல்லை என்றது உங்களுக்கு இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. பொதுவாவே ஒருத்தங்க நல்லா வளரும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் வந்து எதிரிகள் தயாராயிடுவாங்க. நம்ம தொழில்ல நம்ம கூட நல்லா பழகுறவங்களே ஆடு வேஷம் போட்ட நரிகள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சில பேரோட உண்மையான முகம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே உங்களுக்கு தொழில் வீட்டு அதிபதி 6ல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா தொழில்ல வந்து ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடந்து ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வேறொரு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு என்னன்னா தி பெஸ்ட் எப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாதி 15th வரைக்கும். ஆனா 15th அப்புறமா என்ன பாத்தீங்கன்னா அப்போ மிக்சட் ரிசல்ட்ஸ் நல்லாதான் இருக்குது, ஆனா தொழில்ல தொல்லைன்றது இருக்கும். இன்கேஸ் மகர ராசிக்காரங்க வந்து ஏதாச்சும் ஹெல்த் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாவோ, பேங்கிங் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாவோ, லா ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாவோ ஒர்க் பண்ணா அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில்ல. ஏன்னா லா, பேங்கிங், ஃபினான்ஸ், அப்படியே ஹெல்த் கேர் வந்து 6ஆம் வீட்டுக்கு கீழே வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் செக்டார்ஸ்ல இருக்கிற யாருக்குமே பிரச்சனை இருக்காது. நார்மல் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்ற அத்தனை பேருக்குமே வந்து தொழில் வகையில பிரச்சனை, கான்ஃபிளிக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து சொந்த வீட்டுல 4ஆம் வீட்டுல உச்சகட்டமா இருக்கிறதுனால முக்கியமா நிலம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. எப்படின்னா ஒரு சிலர் வந்து நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்ல
பேரண்ட்ஸ் பேர்ல ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு சொத்து இருக்கும், அந்த சொத்து வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கல, இந்த டைம் பீரியட்ல உங்க கைக்கு கிடைப்பதுக்கு நீங்க அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இதுதான் இந்த மாதத்துக்கான பலன். மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எதிரிகளோட தொல்லை இருக்கிறதுனால வராகி ஸ்தோத்திரம் பண்றது நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எதிரை தொல்லையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மத்தபடி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பேர்ச்சி பலன்களு, மாத பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நன்றி.